நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. அவர் நமக்காய் எல்லா காரியங்களையும் செய்கிறவர், நம்மளை ஆற்றி தேற்றி நடத்துகிற தேவன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்மை கைவிடுவது இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். லேவியராகத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 12-13வது வசனங்கள் இப்படி சொல்கிறது: நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இருந்தார். அவர்களுடைய அடிமைத்தனத்தின் மத்தியிலே அவர்கள் மத்தியில் ஆண்டவர் உலாவி அவர்களை விடுவிக்கும் பொருட்டாக எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவர்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி அவர்களுக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளையும் சில இடங்களிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். நம்மை அநேக இடங்களில் இருந்து அவர் மீட்டுக்கொண்டார். அநேக காரியங்களில் தேவன் நமக்கு ஆதரவாக நின்றார். அந்த தேவன் இன்றைக்கும் அநேக விஷயங்களில் உங்களுக்கு அவர் ஆதரவாக நின்று உங்களுக்காக சில காரியங்களை இன்றைக்கும் செய்து உங்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாய் சொல்கிறேன், எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயங்களிலே நீங்கள் தனிமையாக நிற்பதல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் அவர் உங்களிடத்தில் இன்றைக்கும் அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். தேவன் இன்றைக்கும் அவர் நம்மிடத்தில் வருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மையான காரியங்களிலேயும் இன்றைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்கிறோம். அந்த விசுவாசத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் நாம் திக்கற்றவர்களாய் நிற்கிற இடங்களிலெல்லாம் நம்மிடத்தில் வந்து அநேக நேரம் நமக்காக அற்புதங்களை செய்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆற்றி தேற்றினதைப் போல இன்றைக்கும் தேவன் அநேக காரியங்களில் உங்கள் மத்தியில் அவர் இறங்கி வந்து அவர் அசைவாட போகிறார். நிச்சயமாகவே உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயமாக நம்மிடத்தில் வருவார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினர் வெளிப்படுவார். அவர் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாளில் அவர் நம்மிடத்தில் வந்து அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக நம்மை அழைத்து கொண்டு போவார். இந்த பூமியில் தேவன் நம்மளை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலையும் அவர் அவருடைய வல்லமையினால் நம் மத்தியிலே அவர் வருகிறவராகவும் இருக்கிறார். கடைசி நாட்களில் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வதற்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் வருவார். ஆகையால் இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுவாராக. இந்த நாளும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய இடங்களில் தேவன் உங்களிடத்தில் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி ஆண்டவருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.